இந்த குழந்தை வந்து 7 வயது குழந்தை வந்து குயிலின்-பேரி சிண்ட்ரோமோட பாதித்து எங்கள் ஓபிக்கு வந்தது. இங்கே வந்த உடனே அந்த நோயின் தன்மையை கண்டறிந்து அதற்கான இம்யூனோகுளோபுலின் ஆன்டி இம்யூனோகுளோபுலின் சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு கை கால் திடீர்னு வராமல் ஒரு மூச்சோட திறமை இல்லாமல் அந்த மாதிரி வந்துச்சு. அந்த மாதிரி வந்த குழந்தைகளுக்கு நல்லா காப்பாற்றிருக்காங்க. அதுமாதிரி என் குழந்தை நல்ல முறையாக காப்பாற்றி கொடுத்தாங்க. தசை பலமிழப்பு எனும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு கை கால்கள் செயலிழந்த 7 வயது சிறுவனை தேனி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் 4 மாதமாக தொடர் சிகிச்சை அளித்து காப்பாற்றினர். கை கால்கள் செயலிழந்து மூச்சு விடவே சிரமப்பட்ட நிலையில் தீபக் என்ற அந்த மாணவன் குழந்தைகள் நல சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். சிறுவனை தசை பலமிழப்பு நோய் தாக்கியது தெரிய வரவே 45 நாட்களாக வென்டிலேட்டரில் வைத்து செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது. 111 நாள் சிகிச்சைக்கு பிறகு சிறுவன் முழுமையாக குணமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நான் என் மகனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. நான் ஆஸ்பத்திரி கொண்டு வரையில் ரொம்ப கை காலெலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. மூச்சோட திறமை இல்லை. அதனால் டாக்டர் மாருங்க எல்லோரும் எனக்கு ரொம்ப நல்லா உதவி செஞ்சு நல்லா என் மகனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நானும் நம்பினேன். கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் டாக்டர் மாதிரி எல்லோரும் எனக்கு பிள்ளையை காப்பாற்றி கொடுத்து என் கையில் திருப்பி அதேமாதிரி கொடுத்துட்டாங்க. என் பிள்ளை இல்லைன்னா கூட நானே உயிரோடு இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வெளியில் போய் தனியாரை போய் என்னால் பார்க்க முடியாது. நான் குடும்பம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவ தான். நான் இப்பவும் கஷ்டப்பட்டேன். என் பிள்ளை என் கைக்கு வந்துடும் சொல்லி ஒரு நம்பிக்கை தான். இதனால் டாக்டரு நர்ஸு எல்லாமே எனக்கு நல்ல உதவி செஞ்சாங்க. அவங்களால என் கையெடுத்து கும்பிடணும். அவங்களுக்கு ஒரு நன்றி தான் எனக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் அதை நான் மறக்க முடியாது. இந்த மாதிரி குழந்தைக்கு வேறு எதுக்கும் குழந்தைக்கு வரக்கூடாது. வந்தாலும் இங்கே தான் கொண்டு வரணும். அதனால் நல்லா காப்பாற்றினாங்க வச்சாங்க. இதை என் குழந்தை நல்லா பார்த்துட்டாங்க. என் குழந்தைக்கு கை கால் திடீர்னு வராமல் ஒரு மூச்சோட திறமை இல்லாமல் அந்த மாதிரி வந்துச்சு. அந்த மாதிரி வந்த குழந்தைகளுக்கு நல்லா காப்பாற்றிருக்காங்க. அதுமாதிரி என் குழந்தை நல்ல முறையாக காப்பாற்றி கொடுத்தாங்க. இது போதும் எனக்கு. ஏதாவது நன்றி தான். எல்லாத்துக்கும் டாக்டர்மாருக்கு தமிழ் அரசருக்கு எல்லாத்துக்கும் எனக்கு நன்றி. இங்கே வந்த உடனே அந்த நோயின் தன்மையை கண்டறிந்து அதற்கான இம்யூனோகுளோபுலின் ஆன்டி இம்யூனோகுளோபுலின் சொல்லுவாங்க. அந்த மருந்து ஒரு 13 வயல், ஒவ்வொரு வயலும் 13,000 ஆகுங்க. அதை நம்ம முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வாங்கி அவருக்கு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் 45 நாள் சுவாச சப்போர்ட்டுக்காக அவரை வென்டிலேட்டருங்கிற கருவியில் பொருத்தி இன்றைக்கி அவர் மூச்சு விட்டு சாதாரணமாக மூச்சு விடுற நிலைமைக்கு கொண்டு வந்து அவர் கை கால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் கூடி வருதுங்க. நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுற நிலைமையில் இந்த பேஷண்ட்டை கொண்டு வந்திருக்கோங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த செய்தி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறதுங்க. இது நம்ம தமிழ்நாட்டு அரசின் சாதனை. இந்த மாதிரி ஒரு இத்தனை நாள் கண்டினியூஸாக ட்ரீட் பண்ணி ஒரு குழந்தைய காப்பாற்றுறங்கிறது ரொம்ப ரேரான ஒரு நிகழ்வு. அது நம்ம தேனி மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு பெருமை. அந்த நம்ம குழந்தைகள் நல பிரிவு இதை ரொம்ப திறமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம தேனியை பொறுத்தவரையில் ப்ரைவேட் செட்டப்பில் கூட இந்த ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. அதை நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செய்துள்ளதுங்கிறத நாங்கள் சொல்கிறதுக்காகத்தான் உங்களை எல்லாம் கூப்பிட்ருக்கோங்க. இது தமிழக அரசின் ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லி. இது குயிலின்-பேரி சிண்ட்ரோம்ங்கிற ரேர் டிசீஸ். இது ஏழைகளுக்கு வந்தால் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இந்த குழந்தை 7 வயது குழந்தை குயிலின்-பேரி சிண்ட்ரோமோட பாதித்து எங்கள் ஓபிக்கு வந்தது. வர்றப்ப ஒன்றுமே செயலிழந்து கை கால் செயலிழந்து மூச்சுடன் சிரமப்பட்டு வந்தாப்புல அவர் 45 நாள் செயற்கை சுவாசம் கொடுத்து IV இம்யூனோகுளோபுலின் ஒரு 13 வயல் போட்டிருக்கோம். அது வந்த அன்னைக்கே போட்டதுனால தான் இவர் ஒரு நாள் வெளியே வர முடிஞ்சது. ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து போட்டிருந்தா அந்தளவுக்கு ஒரு வெளியே வந்திருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு மருந்து நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸ்கீமில் வாங்கி வச்சுருக்கோம். இது எந்த ஏழை பேஷண்ட் வர்றதுக்காண்டி முதல் நாள் போட்டோன்னே கொஞ்சம் ரெக்கவரி வந்தது. 45 நாள் செயற்கை சுவாசம் கொடுத்து இடையில நோய் கிருமி தொற்று வந்தது. திருப்பி ஒரு 20 நாள் வெண்டிலேட்டரில் வச்சு செயற்கை சுவாசம் மூலம் கொடுத்து, அதாவது துளையிட்டு இதில் மூச்சு குழாயில் துளையிட்டு ENT டாக்டர் அவங்க துளை போயிட்டு அதன் மூலமாக ஒரு 45 நாள் இருந்தாங்க. டிபிஎஸ் வெண்டிலேஷன் சொல்லுவாங்க. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஆன்டிபயோட்டிக் ஹெவி டோஸ் நல்ல ஆன்டிபயோட்டிக் வெளியே ப்ரைவேட்டில் என்ன கிடைக்குதோ அது எல்லாமே போட்டு இவர் நார்மலுக்கு கொண்டு வந்தோம். இது பெரிய சாதனை தான் எங்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த செட்டப் தேனி டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே கிடையாது. இங்கே பணிபுரிந்த எங்கள் உதவி பேராசிரியர்கள், செவிலியர்கள், பட்டம் பெறும் மாணவர்கள் மற்றும் ஸ்பெஷலிஸ்ட்டு ENT டாக்டர்ஸு, நியூராலஜிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு,
ரேடியாலஜிஸ்ட்டு இவங்க எல்லாமே வந்து எல்லாருடைய கூட்டு முயற்சினால் வந்து இந்த குழந்தை இன்றைக்கி நடக்குது. ஓரளவு சப்போர்ட்டோடு நடந்துகிட்டு இருக்கார். இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கொடுத்த ஒரு இதான் நினைக்கிறோம். அவங்க கொடுத்த இந்த ஃபண்டுனால தான் வந்து சிஎம்சியிலேருந்து ஃபண்டுனால தான் வந்து எங்களால் இந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடியாது. இது எங்களுக்கு ஒரு பெருமை, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெருமை.